பேக்டு டோனட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சிலிக்கான் மோல்டு யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நான் டோனட் பேக் பண்ண போகிறேன். இது 11க்கு 7 இன்ச் அளவில் இருந்துச்சு. இந்த ட்ரே நான் பேக்கிங் மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கக்கூடிய கடையில் நான் வாங்கினேன். இந்த ட்ரே ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இது மாதிரி ஒரு பெரிய ட்ரே எடுத்து அதுக்குள்ளே இந்த மோல்டை வச்சுக்கிறேன். பவுடர் பண்ணி வச்சுருக்க சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது கூட இதுக்கு தேவையான பாலை நல்லா சூடாக சேர்த்து இந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறணும். சர்க்கரை கரையலை அப்படின்னா நம்ம டோனட் பேக் பண்ணி எடுக்கிறப்ப அது மேலே அங்கங்கே கிறிஸ்டலைஸ்டாக தெரியும். சுகர் டார்க் கலரில். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காகத்தான் சூடான பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை நல்லா கூலாகிற வரைக்கும் ஆற விட்டுறலாம். அதுக்கப்புறமா எடுத்து அது கூட ஒரு முட்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட வெனிலா எசன்ஸும் ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆயிலுக்கு பதிலாக பட்டர் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பட்டரை உருக்கிட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா ஆயிலுக்கு பதிலாக அதே அளவு பட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மைதாவையும் பேக்கிங் பவுடரையும் சேர்த்து சலித்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடயே கொஞ்சம் பாதாம் பவுடரையும் சேர்த்து பேட்டரை நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். பாதாம் பவுடரை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. அப்படின்னா தான் டோனட்டோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம ஈஸ்ட் சேர்த்து செய்யக்கூடிய டோனட் 1லேருந்து 2 மணி நேரத்துக்கு தான் அதோட சாஃப்ட்னஸ் மெயின்டைன் ஆகும். அதுக்கப்புறம் அது ரப்பர் மாதிரி ஹார்டாக ஆரம்பிச்சிரும். ஆனால் இந்த டோனட் அந்த மாதிரி இருக்காது. இதோட சாஃப்ட்னஸ் ரொம்ப நேரத்துக்கு நல்லாயிருக்கும். இதில் எக் இல்லாமல் எப்படி செய்கிறது அப்படின்றதுக்கான ரெசிபி சீக்கிரமே நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த பேட்டரை ஒரு பைப்பிங் பேக்கில் மாற்றிட்டு நம்ம டோனட் ட்ரேயில் ஃபில் பண்ணிக்கலாம். இது சிலிக்கான் ட்ரே, அதனால் ஆயில் தடவை தேவையில்லை. டைரெக்டாகவே நம்ம பேட்டரை இதில் சேர்த்துடலாம். இந்த மோல்டில் பாதி அளவுக்கு மட்டும் பேட்டர் ஃபில் பண்ணால் சரியாக இருக்கும். ஒன் 180க்கு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் 10லேருந்து 15 நிமிஷம் இதை பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். பேக் பண்ணி வெளியே எடுத்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் டோனட் எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம். நான் 2 பேட்சாக பேக் பண்ணி எடுத்தேன். ஃபஸ்ட்டு ஊற்றுனது எல்லாமே கொஞ்சம் சின்னதாக வந்துருந்துச்சு. அதனால் ரெண்டாவது ஊற்றுனது கொஞ்சம் மாவு அதிகமாக சேர்த்து கொஞ்சம் பெரிய டோனட்டாக பேக் பண்ணி எடுத்திருக்கேன். இது ஐசிங் பண்ணுறதுக்கு ஒரு கிளேஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஐசிங் சுகர் கூட பாலையும் ஃபுட் கலரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.
டார்க் சாக்லேட்டை டபுள் பாயிலிங் மெத்தடில் உருக்கி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சுகர் கிளேஸ்லையும் சாக்லேட்லேயும் டோனட்ஸ் எல்லாத்தையும் டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த டோனட்டில் சுகர் டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். கிளேஸோடு சாப்பிட்றப்ப சரியாக இருக்கும். இது எல்லாம் நல்லா காயறதுக்கு முன்னாடியே இதுக்கு மேலே ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த டோனட்ஸ் எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இதோட செல்ஃப் லைஃப் ஒரு நாள் தான். நீங்கள் செஞ்ச அன்றைக்கே இது எல்லாத்தையும் காலி பண்ணிடணும். இது ஒரு பீஸ் வந்துட்டு 20லேருந்து 25 ரூபாய் வரைக்கும் கொடுக்கலாம். பெரிய டோனட் 34 கிராமுக்கும் சின்னது 17 கிராம்லேயும் இருந்துச்சு. ஆஃப்லைன் பேக்கிங் கிளாஸஸ் வந்து ரெகுலராக நான் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். மதுரையில் எடுக்கிறேன். 1 டே கிளாஸ் தான் வரும். காலையில் 10:30க்கு வந்தீங்கன்னா 2 o'clockல முடிஞ்சிடும். அதுக்குள்ளே வந்து எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணிடுவேன். A to Z ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்களே தான் வந்து எல்லாமே பண்ணணும். பேக்கிங் பண்ணுறது எப்படி, ஓடிஜியை பற்றின நாலேஜு, குக்கரில் எப்படி பேக் பண்ணுறது, அதுக்கப்புறமா கரெக்டாக கேக் எப்படி நம்ம பேஸ் ரெடி பண்ணுறது, க்ரீம் ரெடி பண்ணுறது எப்படி, ஒரு பர்த்டே கேக்கை எப்படி நம்ம ஐசிங் பண்ணி எடுக்கணும், டெக்கரேட் பண்ணி எடுக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். 1 டேலேயே இது ஃபுல்லாக கவர் பண்ணிடுவேன். முடிச்சுட்டு நீங்கள் போகிறப்ப 1 kg கேக் வந்து நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஃபோன் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க.